வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து சினிமா துறையில் பிரபலங்கள் திடீரென மரணம் அடைந்துட்டு போகிறாங்க. பல்வேறு சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்கள் வரிசையாக மரணம் அடைந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. யார் அந்த பிரபலம், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சுமலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஏவிஎம்மின் ராஜாவின் மனைவி புஷ்பலதா திடீரென மரணம் அடைந்து போயிருக்கிறாங்க. தென்னிந்திய மக்களை மகிழ்வித்த நடிகைக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இரங்கல் செய்தினை வெளியிட்டு வராங்க. யார் அந்த பிரபலம், அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் படங்களில் நடித்து புகழ் பெற்றவங்க தான் பழம்பெரும் நடிகையான புஷ்பலதா திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு பல்வேறு தரப்பினரிருந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு வராங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த புஷ்பலதா கொங்கு நாட்டு தங்கம் என்னும் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகியிருந்தாங்க. இதைத் தொடர்ந்து அவங்க சாரதா, பார்மகளா பாரு, நானும் ஒரு பெண் தான், கல்யாணராமன் போன்ற பெயர் சொல்லும் படங்களில் திடீரென நடித்திருந்தாங்க. இவங்க தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், மலையாள திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் துணை வேடத்தில் நடித்திருக்கிறாங்க. சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போதே நடிகரும் தயாரிப்பாளருமான ஏவிஎம் ராஜனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. புஷ்பலதா கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்தபோது அவங்க முருகன் மீது அதீத பக்தியும் பாசமும் கொண்ட ஏவிஎம் ராஜனை காதலித்தாங்க, கரம் பிடித்தாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மகள்கள் இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட படங்களை நடித்த இவங்க தொடர்ந்து கிறிஸ்துவ மதத்துக்கு சேவையாற்றி வந்ததாகவும் முருக பக்தனாக ஏவிஎம் ராஜனுடன் இணைந்து நடித்திருக்கிறாங்க. தமிழ் பிறந்த பிறகுதான் கன்னடம் வந்து என்று கன்னடத்தை விட சிறந்த என்று கமலஹாசன் பேசியிருந்தார். நாங்களை கமலை எச்சரித்து கொந்தளித்த கண்டனம் என்று அறிவித்திருந்தாங்க. கண்டமொழி தமிழில் இருந்து பிறந்துதான் என்று கமலஹாசன் கூறியதை சர்ச்சைக்காக கிளம்பியிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா புஷ்பலதா சினிமாவின் உச்சத்திரமாக இருந்த எல்லாம் இருக்க நேரத்தை என பலருமே கூறி வந்தாங்க. 87 வயதான புஷ்பா உயிரிழந்தது விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை அறிந்த அவரது ரசிகர்களும் சினிமா துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகிறாங்க. இந்த நிலையில் எந்த ஒரு தகவலுமே இப்போது இணையதளத்தில் வெளியாகி புஷ்பலதாவுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே வராங்க. விஜய், அஜித், கமல் போன்ற முன்னணி நடிகர்கள் எல்லாருமே தங்களுடைய இரங்கல் செய்தினையை பார்த்தீங்கன்னா இணையதளத்தின் வாயிலாக தெரிவித்துட்டு வராங்க. புஷ்பலதா சினிமாவின் உச்சத்தில் இருந்த போது சமயத்தில் சில படங்களை தயாரித்ததாகவும் அந்த படங்கள் சரியாக ஓடாத காரணத்தினால் அவங்க தனது சொத்தை எல்லாம் விற்ற நேர்ந்தது எனவும் பலருமே கூறி வருகிறாங்க. இந்த நிலையில் 87 வயதாகும் புஷ்பலதா திடீரென உயிரிழந்திருக்கும் சம்பவம் தமிழ் சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இவங்களை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.